இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேன் இயக்கத்தில் விக்ரம் நடிச்சிட்டு வர படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்துக்கான கதாநாயகியாக அனு இமானுவேல் தான் முதல்ல ஒப்பந்தமாகியிருந்தாங்க. ஆனால் கால்ஷீட் பிரச்சனை ஏற்பட்டதால அவர் விலகிடவே தற்போது ரீத்து வர்மா ஒப்பந்தமாகியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு கதாநாயகியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் விக்ரம்க்கு ஜோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரீத்து வர்மா கதையோட முக்கியமான கேரக்டர்ல நடிக்க இருக்காங்களாம். இந்த நிலையில துருவ நட்சத்திரம் படத்துல ஒளிப்பதிவாளரையும் தற்சமயம் மாத்திருக்காங்களாம். ஏற்கனவே சந்தான கிருஷ்ணன் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு பதிலாக தற்போது மனோஜ் பரஹம்சா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே கௌதமுடன் இணைந்து வினை தாண்டி வருவாயா படத்துல பணியாற்றிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட நடிகர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திபன், சிம்ரன், ராதிகா, தொகுப்பாளர் டிடி, சதீஷ் அப்படின்னு இந்த படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம துருவ நட்சத்திரம் படத்தோட படப்பிடிப்பு தற்போது வெளிநாடுகள்ல ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு வருது. தொடர்ந்து 22 நாட்கள் 4 நாடுகள்ல இந்த படத்தோட படப்பிடிப்பு நடக்க இருக்கான். எந்தெந்த நாடுகள்லாம் இந்த படப்பிடிப்பு நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பல்கேரியா, ஸ்லோவேனியா, துருக்கி, அபுதாபி போன்ற நாடுகள்ல இந்த படத்தோட படப்பிடிப்பை நடத்த இருக்காங்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.